பஷூர், நீங்கள் வந்துடும் பார்த்தீங்கன்னா நம்ம மாட்டுக்கு வந்து உனி மருந்து அடிக்கலாம் வந்திருக்கோம். அதாவது உறுதி வந்து ட்ராப்ஸு வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் கலந்து அடிப்போம் ஸ்ப்ரே வச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ட்ராப்ஸில் வந்துச்சு. வாங்க இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி டப்பாவில் தான் வரும், அது கீழே இந்த மாதிரி ட்ராப்ஸ் போகிற மாதிரி வரும். இப்போ இதை கட் பண்ணிட்டு இந்த ட்ராப்ஸ் வச்சு எப்படி போடுறதுன்னு போட்டு காட்டுறேன். உனிக்கு அதிகமாக தொல்லை இருந்ததுன்னா, உனி தொல்லை அதிகமாக இருந்ததுன்னா இந்த ட்ராப்ஸ் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். இதில் தான் நம்ம சின்ன மாடு. இந்த மாதிரி அங்கங்கே ட்ராப்பாக வச்சு விட்டால் போதும். இந்த ஒரு ஸ்மெல்லுக்கு அந்த உனிலாம் வந்து பார்த்திங்கன்னா கீழே இறங்கிடும். இதில் அதிகமாக பார்த்திங்கன்னா ஹவ் இருறா இந்த மாதிரி ஏன் பைத்தியம் நான் என்னப்பா ஐயோப்பா மாடு பயப்படுது. இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ராப்பாக இந்த மாதிரி பார்த்திங்கன்னா கொழும்புக்குள்ள இதை பாருங்கள் இந்த மாதிரி வச்சிடும். இந்த மாதிரி கொழும்புல வச்சுட்டோன்னா அது அந்த ஸ்மெல்லுக்கு மேலே வந்து ஏறாது. மேக்ஸிமம் அந்த கொழும்பு பிடிச்சி ஏறும். அதே மாதிரி படுக்கிறப்ப இந்த வயிற்றில் ரொம்ப பயப்படுது. என்னன்னு தெரில, நம்ம கெட்டப்பா அந்த மாதிரி இருக்குது. கொஞ்சம் முடியலாம் வச்சுட்டு அது செல்ஃபி ஸ்டாண்டை பார்த்து வரைக்கும் அது ஏதோ கொஞ்சம் பயப்படுது. இந்த மாதிரிலாம் பயப்படாதோ, அது என்னமோ அந்த மாதிரி பயப்படுதோ. வாடா இவர் வந்து பார்த்திங்கன்னா குஜராத் சைடில் இருக்கிற அந்த ஒரு மாடலு தெரியுதுங்களா. இது வந்து நம்ம தமிழ்நாட்டு மாடு கிடையாது. இந்த டைப் பார்த்தாலும் தெரியும். இரு சரி ரைட் ஓகே. பார்த்தீங்கன்னா இது 3வது மாடு. இவர் தான் குட் பாய். பா தெரியுதுங்களா, இந்த மாதிரி எடுத்து இந்த உனி தெரியுதுங்களா, கருப்பா எல்லாம் அதிகமாக இருக்குது. இதில் சின்ன உனி சேர்ற டீப்பாக தெரிஞ்சுக்கிறேன். இந்த மாதிரி அதிகமாகவே இருக்குது. அதுக்கு இந்த மருந்து கொஞ்சம் நல்லாவே கேட்கும். சேரம்மா தான் போட்டு என்னடி அவரை நம்ம கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுறோம்மா. அவனால் ரொம்ப அனீஸியாக ஃபீல் பண்ணுறாரு. சேரம்மா இவர் கொஞ்சம் கோவக்காரு. சரி ஏப்பா நில்லு. ஈரம்ம கோச்சிக்காதா காட்டு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த கண்ணுக்குட்டி
நல்ல நிழலில் அசதியாக அசவு போட்டுக்கிட்டுருக்காரு. தெரியுதுங்களா? இது ஒரு பொட்டக்கன்னு குட்டி. இவரும் கொஞ்சம் சாட்டை பிடிச்சவர் தான். இங்கே கிழிச்சிட்டு இது இன்னும் தெரியல, ரத்தம் வருது. இங்கே கிழிச்சிட்டு தெரியல. அவங்க மேலே கை வச்சாலும் பிடிக்காது, உடனே வச்சு ஓடுவாங்க அப்படியே டுபுக்கு டுபுக்குன்னு. மேலே மருந்து வைக்கக்கூடாதான், தெரிஞ்சுங்களா? ஒரு இடம் சிரிப்பு காட்டுற பாருங்க. ஆனால் ரொம்ப சேட்டை. ஒருத்தனா சின்ன வயசில் அவருக்கு போட்டப்போ எட்டி ஒரு முட்டிட்டார் பால் கறக்கிறப்ப அவங்க அம்மா கிட்ட. ஒரே விட்டுது கீழே பெடக்ஸில். அந்த மாதிரி கொஞ்சம் சேட்டை, நல்லா துள்ளி குதிப்பார். இது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஆறு. இல்லை மார்னிங்கில் ஈவினிங்கில் பார்த்திங்கன்னா நிறைய பறவைகள் வந்திருக்கும். இதுக்கு இந்தாண்ட இந்த ஆறு வந்து பார்த்திங்கன்னா கடலில் போய் சேருது. இந்த ஊர் ஆறை நிலவாட்டு ஆறுன்னு சொல்லுவாங்க. அங்கே பார்த்திங்கன்னா ஒரு மரைன் காலேஜ் ஒன்று இருக்குது. இப்போ அடுத்ததாக நம்ம மாடுங்க தான் மேய்ஞ்சிட்ருப்பாங்க. எப்போதுமே மாடுங்க வந்து இங்கே தான் மேய்ஞ்சிட்ருப்பாங்க. இவன் தான் கடைக்குட்டி. பா இருடா அப்படியெல்லாம். சரி ஒன்றும் இல்லைடா, மருந்தடா வைக்கிற முடியுங்க. ஐயப்பா. மேலும் தகவல்களை நம்ம MS கார்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.